காது கேட்காமலே ஒருத்தரால இசையமைக்க முடியுமா? அப்படி இசையமைத்தவர் தான் லூட்விக் வான் பீத்தோவன். இவர் ஒரு சாதாரண ஏழை இசை குடும்பத்துல 1770 பிறக்கிறாரு. அவரோட சின்ன வயசுல அவர் உருவத்தை வச்சும் ஏழ்மை நிலைய வச்சும் நிறைய அவமானம் பட்டனால இசை மேல ஆர்வத்தை வளர்த்துக்கிறாரு. தன்னோட 8 வயசுலயே தனி கச்சேரிகள் எல்லாம் பண்றாரு. ஆனா அவரு 18 வயசுலயே தன்னுடைய காது கேட்கும் திறனையும் இழக்கிறாரு. இசைய வெளியே கேட்க முடியாட்டியும் கூட மனசுக்குள்ள கேட்க முடியுன்ற அளவுக்கு அவரோட பிரெயின் ட்ரெயின் ஆகி இருந்துச்சு. அத சயின்டிபிக்கா ஆடியேஷன் சொல்லுவாங்க. பீத்தோவனை பொறுத்தவரை மியூசிக் ஜஸ்ட் சவுண்ட் இல்ல, அது அவரோட எமோஷனான பெயின், ஆங்கர், ஹோப் எல்லாமே சேர்ந்து நோட்ஸா மாறிச்சு. அதனால அவர் பியானோல ஒரு மெட்டல் ராட அட்டாச் பண்ணி அத தன்னோட வாயில கடிச்சுக்கிறாரு. அப்போ பியானோ கீஸை ஸ்ட்ரைக் பண்ணும்போது அதோட வைப்ரேஷன் தாட வழியா இன்னர் இயர்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அதை வச்சு ரிதம கெஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து சிம்போனிஸையும் கிரியேட் பண்றாரு. அவருக்கு முழுசா காது கேட்காம போன அப்புறம் கிரியேட் பண்ண சிம்போனி 5, சிம்போனி 9 ஆன O2 ஜாய், மூன்லைட் சொனட்டா, ஃபர் எலைஸ் இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணாத மாடர்ன் டெக்னிக் நோட்ஸை கிரியேட் பண்ணனால அவரோட புகழ் சிகரத்தின் உச்சத்துக்கே போயிடுச்சு.